இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னாக்கா, நான் கார் வாங்கின புதுசில் பயணியரில் மியூசிக் பிளேயர் போட்டிருந்தேன். இந்த பிளேயர் தான் அது. எஃப்எம்ஓ பென்ட்ரைவ் மட்டும் தான் அதில் யூஸ் பண்ண முடியும். ஒய்ஃப் வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்மளால கார் தான் இப்போ மாற்ற முடியாது, அட்லீஸ்ட் மியூசிக் பிளேயரை வேறு சேஞ்ச் பண்ணலாம்ல அப்படின்னாங்க. அவங்களுடைய வேண்டுதலின்படி நம்ம இன்னைக்கு பிளேயர் மாற்ற போகிறோம். நான் எங்கே போயிட்டு வாங்க போகிறேன், அது காஸ்ட் எவ்வளோ ஆகுது, என்ன மியூசிக் சிஸ்டம் வாங்க போகிறேன், அது எங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் சென்னை ஜிபி ரோடு வந்திருக்கேன். கேஜி பிளாஸா இங்கே தான் வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் வாங்கணும். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகேண்ணா, வண்டி பார்க் பண்ணிக்கிறேன். அண்ணா ரொம்ப வருஷமாக இங்கே இருக்காரு. நான் வந்தாலே ஒரு தனி மரியாதை தான். அண்ணானும் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடும் எப்போ வந்தாலும். கேஜி பிளாஸா உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபஸ்ட்டு ஷாப் தான் ஸ்டார் ஆட்டோ அசசரிஸ். இங்கே ரொம்ப ரீசனபிளாக பொருள்லாம் கிடைக்கும், அசசரிஸ் எல்லாமே. நான் நம்மளுடைய வண்டி எல்லாத்துக்குமே இங்கே தான் மியூசிக் சிஸ்டம்லாம் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் கூட இங்கே தான் வாங்கினேன். வணக்கம். நான் கார் வாங்கும்போது உங்ககிட்ட தான் வந்து மியூசிக் பிளேயர் வாங்கினேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ புதுசாக மியூசிக் பிளேயர் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சிஸ்டம் போடலாம்? நல்ல சிஸ்டம்னா டாப் மாடல் ஒன்று 464. ஓகே. வித் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ. ஓகே. பிளஸ் 2 years வாரண்டி. பிளஸ் 360 டிகிரி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ன கம்பெனி அது கொஞ்சம் காமிக்க முடியுமா? என்ன காமிக்க முடியுமா? ஜி சோனிக். ஓ, இதுதான். இதுக்கு எவ்வளவு வாரண்டி இருக்கு? 2 years. 2 years வாரண்டி. பிரைஸ் எவ்வளவு? இது உங்களுக்கு 9100. 9100 வித் கேமரா. ஓகே ஓகே ஓகே. நான் மியூசிக் பிளேயர் அங்கே வாங்கிட்டேன். இன்ஸ்டாலேஷன் வந்து காஞ்சிபுரத்தில் அண்ணன் கிட்ட பண்ணோம், செல்வம் எலக்ட்ரிக்கல். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அண்ணா வந்து ஒரு நைட்டு 9 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் 1 hourலேயே முடிச்சிட்டாரு. அண்ணா ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காரு. நம்ம மேலே ஒரு தனி மரியாதை தான். நான் கேட்டேன், உடனே நீ வாப்பா நான் பண்ணி கொடுத்துருனாரு. சரியான மழை இருந்தாலும் நான் கேட்டதுனால ஒர்க் பண்ணார். ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டார் அண்ணன். இப்போது யூடியூப்பில் ஒரு சாங்ஸ் கேட்கணும், ஐயப்பா சாங்ஸ் இப்போ கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐயப்பா சாங்ஸ் கேட்டுட்ருக்கேன். அடுத்தது வேறு என்ன சாங்ஸ் கேட்கலான்னு யோசனை பண்ணும்போது, நம்ம ஏன் மற்றவங்களுக்கு தடவை பார்க்கணும், அப்படி நம்மளுடைய சேனலே பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய சேனலை சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி உடனே நம்முடைய சேனலில் வீடியோ வந்தது. இதுதாங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியா இருந்ததை பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோ தான் பார்த்தேன். டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக இருந்தது, எந்த குறையுமே இல்லை.